ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வீக்லி ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடிய டேரட் கார்ட் ரீடர் சாரா மேடம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். பொதுவாகவே வாரம் நீங்கள் கணித்து கொடுக்கக்கூடிய அந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் ஆனது, வார பலன்களானது மிக துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்துட்டு நேரில் பார்க்கும்போதும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் அதிகமாயிட்டே வராங்க கண்டிப்பாக. ஸோ இந்த வாரம் 12 ராசிகளுக்கான பலன்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். முதலாவதாக மேஷம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படி ஏதாவது இன்வைட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ கூட இருக்கிறவங்களோட ஏதாவது எங்கேஜாக இருக்கணும். வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு விருந்து விசேஷம் இந்த மாதிரியான தருணங்களில் அதிகமாக இந்த வாரம் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான போக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியாக யார்கிட்டையும் கடன் வாங்கவோ இல்லை யார்கிட்டையும் வந்து ஏதாவது ஒரு தயவு தாட்சண்யம் கேட்கவோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்குது. பண ரீதியாக ஹெல்ப்ன்ற விஷயம் யார்கிட்டையும் பண்ண வேண்டாம், இவங்க கேட்க வேண்டாம். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் டீப் சி ப்ளூ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3331616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம். மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, மூலாதாரம். ஸோ அந்த அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கணும். இந்த வாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து அந்த காரியத்தை வந்து அமைச்சிக்கணும். உடல் ரீதியாக வந்து இந்த மூலாதார சக்கரம், ஸோ அதற்கான மெடிடேஷன் எடுக்கும் போது உடல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறாங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகும். அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருக்கணும், எதாக இருந்தாலும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் போடுறது ஸ்ட்ராங்காக போடணும். அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சு செயல்பட்டால் இழந்ததை கூட மீட்டெடுக்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சி தீரும். அதுதான் அவங்களுக்கான முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் அமைக்கக்கூடிய அடித்தளமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு எழுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்லியிருக்கிறாரு. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ரிஷபம் ராசி. இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதை தவிர்த்துக்கணும். ஒரு விஷயம் கெட்டது, இவங்க கெட்ட நபர், இவங்களுக்கு ஃபீல் ஆகுறது இவங்க கெட்ட மனுஷன் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த காரியம் கெட்டதுன்னாலோ அதில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது. கெட்ட விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவிட்டி என்னெல்லாம் இருக்குன்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியாக வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் எடுக்க வேண்டாம். ஸோ மற்றவங்க இப்போ ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சொல்கிறதையும் பண ரீதியான விஷயங்களில் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்.
இல்லை பண ரீதியாக நான் மட்டும்தான் எடுக்கிற முடிவு அதுதான் ஃபைனலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் இவங்க தலைமை தாங்க வேண்டாம் இந்த வாரம் மட்டும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த 1010 எஸ்பெஷலி யூஸ் பண்ணும்போது இப்போ நெகட்டிவிட்டியில் தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக வெளியேறுவாங்க. ஸோ அது ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு கிடைக்கும். 1234 யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு அமையும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம்? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இங்கே தான் அந்த நடுநிலைத்தன்மை வருது. நடுநிலையாக இருக்கணும் இவங்க. இந்த வாரம் எந்த அளவுக்கு அவங்க நடுநிலைத்தன்மையோடு போகிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் காத்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கோபுரத்தின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆனால் அந்த நடுநிலைத்தன்மை மட்டும் மாறாமல் இருக்கணும். ஸோ பதவி வந்தால் பணிவு வரணும்னுவாங்க. அதோடைய ரீசனே வந்து அந்த நடுநிலைத்தன்மை மாறாமல் இருக்கணும். அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க கண்டிப்போட கடைபிடிக்கணும். ஸோ ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வாரமாக தான் வந்து பார்க்கப்படுது. நடுநிலைத்தன்மையோட யார் பக்கமும் சாயாமல் உங்களுடைய போக்கில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறதாக சாரா மேடம் சொல்கிறாங்க. அப்படி என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ என்ன சந்தோஷப்படுறாங்களோ எதை செஞ்சால் சந்தோஷமாகறாங்களோ அதை நிச்சயமாக செய்யணும். குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் இந்த வாரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா யார்கிட்டையும் இந்த வாரம் சண்டை போட வேணாம், வம்பு வளர்த்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட வேணாம். போட்டி கூட வேண்டாம். நீயா நானான் போட்டி கூட வரும். ஸோ அந்த போட்டி ஒரு கட்டத்தில் சண்டையாக மாற சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் ஈடுபட வேண்டான்னு. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் ஒயிட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888899. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 999 யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு டாக்ஸிசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இறுக்கமான ஒரு எனர்ஜி அது வெளியேறும். 8888 யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு உடல் வலிமை இல்லைனாலும் பரவாயில்ல, மன வலிமை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சோர்வான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பவர் கிடைச்சே தீரும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வைக்கிறது நல்லது. ஸோ இவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. வேற ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அளவுக்கு இவங்க போக விடக்கூடாது. ஏன்னா அப்போது சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாரம் இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஐம்புலனையும் அடக்கி ஆளுதல் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸை இந்த வாரம் பண்ணாங்கன்னா வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ இருக்குது. ஸோ முருகரை நினச்சிட்டு அந்த ஐம்புலனையும் அடக்கி ஆள்றது நல்லது. முடிஞ்சால் இந்த வாரத்துலேருந்து தைப்பூசத்துக்கு ஃபாஸ்டிங் எடுக்கிறது கூட நல்லதாக இருக்கும். ஸோ மிதுனம் ராசி நேயர்களே, நம்மளுடைய அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கடகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டவுட் வருது ஒரு காரியத்திலையோ இல்லை இவங்க செய்கிற செயல்லையோ இல்லை ஒரு மனிதர்கள் மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா அதை உடனே தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. அதை வளர விடக்கூடாது. அப்படி வளர விடும் போது என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் அதை தொட்டு உருவாகிடும். ஸோ இதுவா அதுவா சரியா தவறா அப்படின்னு கன்ஃபியூஷன் மைண்ட் செட் அதிகமாகிடும். அதனால் அதை உடனடியாக அதுக்கு தீர்வு எடுத்துக்கிறது நல்லது. என்னெல்லாம் செய்யக்கூடாது மேம்? ஸோ இவங்க வந்து இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு பண ரீதியாக பொருள் ரீதியாக இந்த மனசு இலகுனவங்க வந்து செய்வாங்க பாருங்க, இந்த கருணை கடல் மாதிரி. ஓகே நீ வந்துட்டியா, ஒரு ஹெல்ப் கேட்டுட்டியா, அந்த என்கிட்ட இருக்கு கொடுத்துட்றேன், அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு பொருள் உதவி பண உதவி பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் வயலட் கலர். வயலட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்?
கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 அண்ட் 2020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு சாத்தியம் வந்து ஏற்படும் இதை யூஸ் பண்ணும் போது. 2020 நம்பரை 1919 யூஸ் பண்ணும்போது ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறாங்க, ஒரு சந்தேகத்தோடையே இருக்கிறாங்க அப்படின்ற போது அதெல்லாம் ரிமூவ் ஆகும். அவங்களுக்கு அவங்க தேவைகளுக்கான ஆசைகள் வந்து பெருக்கெடுக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இங்கே முருகர் மெசேஜில் அதே தான் வருது, தெளிவாக பேசிக்கணும். தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா உடனே அதற்குரிய நபர்கள்கிட்ட பேசி தீர்த்துக்கிறதும் நல்லது. அதே மாதிரி இவங்களும் தெளிவான ஒரு பேச்சை வந்து முன்வைக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் இவங்க மேலே அந்த டவுட்ஸ் வராமல் இருக்கும். இல்லை ஒரு மாதிரி ஒரு அந்த கேயாட்டிக் மோமெண்ட் சொல்லுவாங்க, ஒரு சலசலப்பு, ஒரு மாதிரி குழப்பமான சூழல், இதெல்லாம் தவிர்த்திடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க பேசுகிறத தெளிவாக வந்து பேசணும். அதற்கு இவங்களால இயல்பாக முடியல, ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகுது அப்படின்னா த்ரோட் சக்ரா மெடிடேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கடகம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் இலகுன மனம் கொண்டவர்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் சொல்ல வர விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் ஓ முருகன் டைப் பண்ணிவிடுங்க. சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கணும், எதிர்காலத்தை நோக்கி சில விஷயங்களை முன்னெடுக்கணும், ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் இதை வந்து மேற்கொள்ளணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும். முடிஞ்சால் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பைக் எடுத்து சும்மா ஒரு ட்ராவல் போயிட்டு வரேன், ஒரு கார் எடுத்து ட்ராவல் போயிட்டு அந்த மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 11 and 11. ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பிளையும் 11 and 11 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 11 and 11 மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு நம்பர். ஸோ இவங்க ஏதாவது ஒரு ப்ரேயர்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆசைகளுக்கான ப்ரேயர் பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்கன்னா கூடவே இந்த 11 and 11 யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரேயர்லாம் சீக்கிரம் அதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது கடவுளுக்கும் இவங்களுக்குமான கனெக்ஷன் ஏற்படும். கடவுள்ன்றது இங்கே உள்ளே இருக்குது, அதுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் ஏற்படும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எப்படி ஒரு நாளைக்கு இரவு பகல் இருக்கோ, ஸோ வளர்பிறை தேய்பிறை இருக்கோ, அந்த மாதிரி வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், அதே மாதிரி தெய்வீகம் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த இருள்ன்றதும் இருக்கும், அதை சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நல்லது மட்டுமே கிடைக்கும், சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் அப்படி கிடையாது. ரெண்டுமே மாறி மாறி வரும். பட் மாறி மாறி வந்தாலும் நம்ம இருக்கிற கண்டிஷன் ஒரே ஸ்டேபிளாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இருந்துட்டா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த பொசிஷன் அவங்களுக்கு நிலைநாட்டப்படும். இந்த விஷயங்களை, இந்த ஃபார்முலாவை அவங்க இந்த வாரத்துலேருந்தே கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ சிம்மம் ராசினியர்களே, வாழ்க்கைன்னு இருந்தால் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றெல்லாம் கவலைப்படாதீங்க. முருகர் துணை நமக்கு எப்போதுமே இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத இந்த மாயை, கற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட வேண்டாம். ஏன்னா அதில் நல்லதும் இருக்கும், இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களும் சேர்ந்து வரும். அதனால் ஆப்ஷன்ஸ் நிறைய வருது அப்படின்னா இதையும் வேணும் அதுவும் வேணும் இதுவா அதுவான்னு அப்படி இது பண்ணாமல் நம்மளுக்கு எது சரியாக இருக்கும், நமக்கு எது கரெக்ட், அதை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் நல்லதாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க போய் அன்பை கொண்டு போய் கொட்ட தேவையில்லை யாருக்கும். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் ட்ராவல் பண்ணி போயாவது சில பேரை பார்த்து நான் அன்பாக இருக்கேன்னு காட்டுவாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தூரத்தில் இருக்கவங்களை இவங்க விரட்டி அன்பு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த வாரம் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் கோல்டன் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 15 15.
ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் மற்ற நபர்கள்கிட்ட. அண்ட் தெய்வீகத்துடைய ஒரு குறுக்கீடுகள் அவங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதனுடைய பலன்கள் தான் அவங்களுக்கு கர்ம பலனாக கிடைக்க போகுது. அதனால் இவங்க ஒன்று மட்டும் மனசில் வந்து நினச்சிக்கணும் எப்போவுமே, நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது நம்மளுக்கு திருப்பி வரக்கூடியதாக தான் இருக்க போகுது. அதனால் இவங்க அதை சூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து லைக் எப்படின்னா முருகரே வந்து சொல்லாரு, ஏன்டா நீ பண்ணுறதை பண்ணிட்ட, ஏன்னா என் மேலே பழித்துக்கு போடுற முருகா, ஏன் எனக்கு மட்டும் சோதனை தர அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கானது தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதை இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றிட்டானா சில தேவையில்லாத வேலைகளை தவிர்த்துடுவாங்க. ஸோ கன்னிராசினியர்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கர்மா அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்லி விதி மேலே பழிய போடாதீங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, எதுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அதுக்கு பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். எதுக்கெல்லாம் வந்து பொறுமையாக காத்திருக்கக்கூடாதோ சில விஷயங்கள்லாம் அவங்க இறங்கி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அவங்க அதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்கட்டும் நான் பண்ணுறேன்னு. சில விஷயங்களில் பொறுமை காக்கணும் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறது. இந்த ரெண்டுத்தையும் அவங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும். எதை நம்ம செய்யணும், எதை நம்ம பொறுமையாக இருக்கணும், இது ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்து அதற்கான வேலைகள் இந்த வாரம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். இதுதான் டெசிஷன், இதுதான் ஃபைனல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். ஏன்னா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை ரீகன்சிடர் மறுபரிசீலனை பண்ணக்கூடிய சூழல் உருவாக இருக்குது. அதனால இந்த வாரம் எடுக்கிற முடிவு ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் சாண்டல் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444101. ஸோ இந்த 4441 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதியோ யூஸ் பண்ணலாம். 444 யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அவசரப்பட்டு தேவையில்லாமல் எதுலையும் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 11 வந்து அவங்க வாழ்க்கையில் சில அதிசயமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த 101 எப்பயுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இது வரைக்கும் பண ரீதியாக ஒரு நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. கையில் இருந்த பணம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, சேவிங்ஸ்லாம் ட்ரை ஆகிடுச்சு, சடனாக சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டிருக்காங்க ஃபினான்ஷியலாக அப்படின்னா இந்த வாரம் அந்த நிலை மாறும். இன்னொரு கேட்டகரி வந்து இப்போ தான்ப்பா நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்லா எல்லாமே போயிட்டுருக்கு, நல்ல வருமானம் வருது, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் அவங்க அவசரப்பட்டு எதுலையா முதலீடு செய்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் கூட வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் அவங்க எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய மணி ஸ்டேட்டஸ் ஆனது போக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் ரீதியான விஷயங்கள். ஏன்னா முருகருமே என்ன முருகர் பணத்தை பற்றி மெசேஜ் சொல்கிறாரு, அதுதான் பிரதானம் இன்னைக்கு. ஸோ ஒருத்தனை சாய்க்கணுன்னா எங்கே அடித்தா எங்கே சாய்ப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது பணத்தால் நீ வந்து வீழ்ச்சி அடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கோ, அதில் கவனமாக இரு அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். ஸோ துலாம் ராசினியர்களே பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாதது. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, இவங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ ஏமாத்துனாங்களோ சில பேட் மெமரிஸ் இருக்கும், கசப்பான அனுபவங்கள் இருக்கும், அதுலேருந்துலாம் இந்த வாரம் வெளியேறி ஆகணும். திருப்பியும் அதிலே போய் உட்காந்து முடங்கிட்டு இருக்க வேண்டாம். நியூ இயர் பிறந்துருச்சு, ஸோ தாராளமாக அதுலேருந்து வெளியேறது நல்லது. ஓகே, என்ன செய்யக்கூடாது? ஸோ ஒரு மந்திரக்கட்டுன்ற மாதிரி இவங்களுடைய மனக்கட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. நான் எடுத்து வச்சதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, அதனால் இதுக்கு மேலேயும் நான் எதுவும் மேற்கொண்டு நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் சேஃபாவது இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனக்கட்டில் இருப்பாங்க. அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, அதுலேருந்து வெளியேறணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் டார்க் க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்.
விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 666 and 6666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 6ஆக கூட நம்பர் 6ஆக கூட அவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை பிறந்த வருடமாக இருக்கலாம். ஸோ இந்த 6 அந்த நம்பரை இவங்க இந்த வாரம் யூஸ் பண்ணும் போது டிசிஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக எடுப்பாங்க. இவங்க செய்கிற நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கோவில் குளங்களில் போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம். ஸோ அப்போ ஒரு நியூ பிகினிங் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு உணர்வோம். அந்த உணர்வு இந்த வாரம் இவங்களுக்கு இருக்கும். அந்த உணர்வு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்டோரியாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு நியூ பிகினிங்கை இந்த வாரம் அவங்க முருகரை மனசில் நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான புது முயற்சிகளுக்கான ஒரு வாரமாக இது அமைய போகுது. நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அதை நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு முருகர் சொல்லியிருக்காரு. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? தனுசு இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பேசுகிறதா இருக்கட்டும், யோசிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கணும். ஸோ ஒரு சிறு பிள்ளைத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பேசாமல், யோசிக்காமல், எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரமாக யோசிக்காமல் முடிவு எடுக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப மெச்சூரிட்டியாக ஒரு ஒரு ராஜா, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ நிதானமாக யோசித்து முடிவெடுப்பாங்க, எவ்வளோ நிதானமாக பேசுவாங்க, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த வாரம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, நான் தனியாள், ஸோ எனக்கு தேவையான விஷயங்களை சாதிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குது, அதனால் நான் அப்படியே இருந்துக்கிறேன், அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே கூடாது. சில டைம் சில பேரோடைய உதவி தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருந்தாங்கன்னா அந்த உதவி அவங்கள கைவிட்டு போகலாம். அதனால் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஆரஞ்ச். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101011. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1010 யூஸ் பண்ணும் போது இவங்க எடுக்கக்கூடிய காரியங்களை உடனடியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 111 அவங்களுடைய இன்ட்யூஷன் நல்லாயிருக்கும், உள்ளுணர்வு நல்லா கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். தனுசு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லா விஷயங்களும் வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு கிடையாது. முடிஞ்சு போன விஷயம் கூட துளிர் விட்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால் என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். அதை திருப்பியும் தொடங்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டால் தாராளமாக வந்து இவங்க தொடங்கணும். ஏன்னா பிகாஸ் அதுவே சில டைம் வந்து இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரு பாதையாக வந்து இருக்கும். நிச்சயமாக இவங்க முருகர்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடு, ஒரு இனிப்பான செழுமையான வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு முடிஞ்ச விரதம் இருந்து இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களே, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே நீங்கள் எண்டு கார்டு போட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வளமான வாழ்க்கை வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. மகரம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். தனக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வுகள், கோபம், வெறுப்பு, இல்லை மகிழ்ச்சி, இல்லை ஒரு அன்பு, பாசம் எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லது. ரொம்ப மற்றவங்க மேலே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஃபேமிலி ரீதியாக எதுவும் ஃபேமிலிக்கு பண ரீதியாக எதுவும் டெசிஷன் இந்த வாரம் எடுக்க வேண்டாம். இந்த சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை ஃபேமிலிக்குள்ளே இருக்குன்னா இந்த வாரம் அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் yellow and green. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1234101. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 101 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இவங்க வெளியே காட்டலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்குள்ளே இமோஷ்னலி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. 1234 யூஸ் பண்ணும் போது இவங்க கஷ்டப்பட்டதுக்கான அந்த அவுட்கம் ரிவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்.
ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தனக்குள்ள செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் அதை தேடிக்கலாம், தப்பு கிடையாது. அது வெளியேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். அப்படி தனக்குள்ளேயே அது ஏற்படணும், தனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏற்படணும்னா சோலார் பிளக்ஸஸ் சக்கரா வந்து மெடிடேஷன் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மூணாவது சக்கரம், அதற்கான மெடிடேஷன் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே வந்துடும். அதை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா தனக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு நிலை, ஒரு சந்தோஷ உணர்வு ஏற்படும். ஸோ மகரம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd சக்கரவை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சந்தோஷமானது பொங்கி வழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் வெளியே எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன பண்ணணும்னா, ரொம்ப நடுநிலையாக இருக்கணும். எப்படி ஒரு நீதி தேவதை கையில் அந்த துலாபாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ மனசு ஒரு பக்கம், மைண்ட் ஒரு பக்கம், ரெண்டும் சமமாக வச்சு எது கரெக்டாக இருக்கோ அதனுடைய டிசிஷன் எடுக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப அந்த நீதி நேர்மையை ஃபாலோ பண்ணணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றது, இல்லை வந்து ஒரு தியானம் மோடில் போயிடுறது, இந்த மாதிரி ரொம்ப இந்த வாரம் பண்ண வேண்டாம். அதை தாண்டி மற்ற செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் சி ப்ளூ. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2323 1313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1313 யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இவங்களுடைய வேலை சார்ந்த மற்ற விஷயங்களில். 2323 அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஒரு வாய்ப்பு இழந்தால் இன்னொரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும். அதை மனசில் வச்சுட்டாங்கன்னா எப்போவுமே இவங்க நிதானத்தோடையும் ஒரு நியூட்ரலாகவும் போயிடுவாங்க. ஸோ அது நிச்சயமாக இந்த வாரமும் அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த வாரம் ஏதாவது கைவிட்டு போகுதுன்னா, ஓகே எனக்கு அதோட சிறப்பானது கிடைக்கும், எனக்கு நிச்சயமாக முருகர் இதை அமைச்சு கொடுப்பாரு, அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டாங்கன்னா இந்த வாரமே நிச்சயமாக அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ கும்பம் ராசி நேயர்களே, ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லதே நினை, நல்லதே செய், இந்த மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்க ஆக்ஷன்லேயும் வெளிப்படுத்தணும். நல்ல காரியங்களில் மட்டும் ஈடுபட்டால் போதும், நல்ல விஷயத்தை மட்டும் பேசினா போதும், நல்ல விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும். இந்த வார இறுதிக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இந்த வார இறுதிக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நன்மை, பெரிய நன்மை நடக்க இருக்குது. ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பிடிவாதம் இருக்கவே கூடாது. அதுவும் பணம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க, அதை நல்லதே நினைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்து நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த வாரம் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி பிடிவாதத்தை விட்டுறணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் பர்பிள் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12 12 17 17. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயே எழுதி யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி 12 12 யூஸ் பண்ணும் போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வெற்றி வந்து கிடைக்கும். இவங்க எந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இல்லாமல் பாசிட்டிவாக நினச்சி ஒரு விஷயம் செஞ்சால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 17 17 யூஸ் பண்ணும் போது அதே தான் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை. ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய யோசனைகள் தான் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரமே. அந்த யோசனையை சரிவர பயன்படுத்தினாங்கன்னா, இவங்களுடைய எண்ணங்களை சரிவர பயன்படுத்தினாங்கன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு வைரமாக மாறும். அந்த எண்ணங்களை சரியாக பயன்படுத்தாமல் நெகட்டிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வைரம் கூட அவங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் முருகர் சொல்கிறதும் எண்ணங்களை சரியாவை, உன்னோட எண்ணங்கள் தான் உனக்கான ஒரு பவரே, அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அந்த பொக்கிஷம் உங்கள் லைஃப்பில் கிடைச்சிடும்.
ஸோ மீனம் ராசி நேயர்களே, எண்ணங்கள் வந்து மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல விடியல் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரம் 12 ராசிகளுக்கான மிக துல்லியமான நல்ல பலன்களை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சிஸ்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.